ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது முள்ளு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது ஒரு புது ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இந்த முள்ளு முறுக்கு வரும். இதுக்கு ஒரு 3/4 கப்பு கடல மாவு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு பாசிப்பயிறு மாவு எடுத்துக்கலாம். அது வந்து வறுத்த பாசிப்பருப்பை அரைச்சி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் கூட விற்கிது வாங்கிக்கலாம். அரிசி மாவு ஒரு 2 கப்பு போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம கடையில் வாங்கின மாவு தான். இதுக்காக நீங்கள் மெனக்கட்டு வீட்டில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு இதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் அப்படி போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டர் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட், அதாவது தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து கையை விட்டு நல்லா பெசரிக்கங்க. எல்லா இடமும் அந்த பட்டர் வந்து பரவி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக முறுக்கு வரும். இதில் நம்ம வந்து சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை, எண்ணெய் எல்லாம் காய்ச்சி எல்லாம் ஊற்றலை. நல்ல ஹெல்த்தியான ஒரு முறுக்கு தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா தளன்னு பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப இறுக்கமாக பிசையாதீங்க, புழியறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராக இதை பசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம முள்ளு முறுக்கு குழாயில் வந்து நம்ம போட்டு எண்ணெயில் புழிய போகிறோம். இது வந்து 1 உள்ளதும் புழிஞ்சிக்கலாம், 5 உள்ளதும் புழிஞ்சிக்கலாம். இது 3 கண்ணு உள்ள அச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பைத்த மாவு சேர்க்குறோம், அதாவது மூங்கால் பவுடர் சேர்க்குறோம். நார்மலாக வந்து அரிசி மாவும் கடல மாவும் சேர்த்துப்போம். இதில் இந்த மூங்கால் பவுடர் சேர்க்குறதுனால டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. புழியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் நம்ம வந்து வீட்டிலையே நல்ல சோடா மாவு எதுவும் சேர்க்காம சூப்பராக இந்த முறுக்கு நம்ம ரெடி பண்ணிடுறோம். நல்லா எண்ணெயை காய வச்சுக்கிட்டு இதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகும். கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு முறுக்கு இது. கடலை மாவு அரிசி மாவு முறுக்கை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இதில் வந்து பைத்த மாவு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ ஈஸியாக நம்ம கிறிஸ்பியாக நம்ம வீட்டிலையே இந்த முறுக்கை நம்ம தயார் பண்ணிட்டோம். செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.